ஹலோ பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா புத்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனம். அன்புடைய பிள்ளை, ஆபத்து வரும்போது, வீட்டில் பொருளாதார நெருக்கடி வரும்போது, கடன் பாரம் இனிமேல் சுமக்க முடியாது என்கிற சூழ்நிலை வரும்போது, கண்ணீர் வடிக்கும் நிலை வரும்போது, வியாதியினால் வீட்டில் உள்ள பணம் எல்லாம் கரைந்து இனி ஒன்றும் இல்லை என்கிற நிலை வரும்போது, படிக்கும் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாத தருணம் ஏற்படும் போது, பிள்ளைகளுக்கு நல்ல உணவு கொடுக்க முடியவில்லையே, நல்ல உணவு கொடுக்க முடியவில்லையே என்கிற ஏக்கம் வரும்போது, கணவன் மனைவி பிரச்சனைகள் வீட்டில் அனுதினமும் குழப்பத்தை ஏற்படுத்தும் போதும், குடும்ப வாழ்வில் பிரிவினை வரும்போதும், நல்ல வேலையை திடீரென்று இழக்கும் போதும், நம் நேசிக்கும் மனுஷிகள் நம்மை புரிந்து கொள்ளாமல் நமக்கு எதிராக திரும்பும் போதும், இத்தனை வருடங்கள் நாம் வாழ்ந்த வாழ்க்கை கசக்கும் போதும், வேலை இல்லாமல் அனுதினமும் போராடும் போதும், நம் வேலையில் நம் பிள்ளைகளின் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சிந்திக்கும் போதும், நம் குடும்ப வாழ்வில் கணவன் அல்லது மனைவி இந்த 2 பேரில் ஒருவர் மட்டும் மறிக்கும் போது, குடும்பத்தில் தாய் அல்லது தகப்பன் மரணம் அடையும் போது, இல்லை இருவரும் மரணம் அடையும் போது, கடன் பாரத்திலிருந்து விடுதலை கிடைக்காமல் அழும் போதும், எல்லாரையும் இழந்து தவிக்கும் போது, தாய் தகப்பன் இருந்தும் அனாதையாக அலையும் போது, அடுத்த நேரம் சாப்பாட்டிற்கே வழி இல்லாமல் சுற்றும் போதும், திருமணம் வயதான பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் திருமண ஆகாமல் வீட்டில் இருக்கும் போது, எந்த வேலை செய்தாலும் ஒரு ஆசீர்வாதம் இல்லாத நிலை இருந்தாலும், எதற்காக நான் உயிரோடு இருக்க வேண்டும், செத்து போனால் நலமாக இருக்குமே என்று எண்ணம் தோன்றும் போதும், என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது என்று எண்ணும் போதும், யாரை நோக்கி கூப்பிடுகிறீர்கள் தேவ பிள்ளைகளே? மனிதர்களையா, மனுஷிகளையா? தயவு செய்து ஏமாற்றப்பட்டு விடாதீர்கள். ஆபத்து வரும்போது, நெருக்கம் வரும்போது, சிக்கலான பிரச்சனை வரும்போது, நான் இருக்கிறேன், நாங்கள் இருக்கிறோம், என் முழு சப்போர்ட்டும் உங்களுக்கு தான். என் முழு சப்போர்ட்டும் உங்களுக்கு தான். இப்படி பல வசனங்களை பொழிந்தாலும் யார் மீதும் அவ்வளவு சீக்கிரத்தில் நம்பிக்கை வைத்து விடாதீங்க தேவர்களே. அதை மீறி நம்பிக்கை வைத்தால் கண்ணீரே உங்கள் வாழ்க்கையாக மாறும். கண்ணீரே உங்கள் வாழ்க்கையாக மாறும். மனக்குழப்பத்தோடு வாழும் சூழ்நிலை வரும். எதற்கெடுத்தாலும் கோபப்படுவீங்க. சமாதானம் இல்லாமல் அலைய வேண்டியது வரும். மன நோயாளியாக மாற வேண்டியது வரும். தோல்விக்கு மேல் தோல்வி வரும். வேதனைக்கு மேல் வேதனை வரும். கவலையினால் பாதிக்கப்படுவீங்க, தனிமைப்படுத்தப்படுவீங்க, கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருப்பீங்க. இது தேவைதானா? தேவ பிள்ளையே, வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகிய இரட்சகராகிய பரிசுத்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி எந்த பிரச்சனையானாலும் கூப்பிடுங்க. உங்கள் குறைவுகளுக்கு உங்க குரலுக்கு மறுகுரல் மனுஷன் தரமாட்டான், ஏசப்பா தருவாரு. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், அந்த நிலையில் ஒரு சமாதானம், சந்தோஷம், விடுதலை, ஆறுதல், திருப்தி அடைவீங்க. திருப்தி தருவார். இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாக திருப்பி தந்து ஆசீர்வதிப்பார். நீங்கள் அறியாததும் இட்டாததுமான பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். தேவர்களே, இனி நாம் எல்லா ஜெபத்திற்கும் பதில் தரும் தேவனிடத்தில் ஜெபிப்போமா? ஜெபம். தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்கு தந்த அன்பு ஆண்டவரே, இயேசுப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரம் யாரெல்லாம் கண்ணீரோடும் கவலையோடும் பிரச்சனைகளோடும் வியாதியோடும் பஞ்சத்தோடும் தரித்திரத்தோடும் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாத சூழ்நிலையிலும், கடன் நெருக்கடியிலும், வேலை இல்லாத நிலையிலும், ஆண்டவரே, எல்லாம் எனக்கு இருந்தும் நான் தனிமையாக இருக்கிறேனே ஆண்டவரே, இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காத ஆண்டவரே, என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை ஆண்டவரே, என் வாழ்க்கையை இப்படி வாழ வேண்டுமா? வேறு வழியே இல்லையா? எனக்கு துணை இல்லை, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு தாய் இல்லை, தகப்பன் இல்லை, என்னை தூக்கி நிறுத்த யாரும் இல்லை ஆண்டவரே. உண்மையை நோக்கி கூப்பிட்டால் பெரிய காரியங்கள் செய்வேன் என்று வாக்கு தந்தீரே. அந்த வாழ்க்கை ஆண்டவரே, என் வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில் 100க்கு 100 இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுங்க ஆண்டவரே என்று இந்த நேரம் இந்த செய்தியை கேட்டு ஜெபிக்கும் இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்கள் இவர்கள் செய்வீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன்.